ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோர்சரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். அவங்க வந்து ப்ரொஃபஷனலான கூகுள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் ஒரு 6 சர்டிஃபிகேட்ஸ் கோர்சஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்னென்ன கோர்சஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, எதுக்காக ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கோர்ஸ் என்ரோல் பண்ணி படிக்கட்டும். இந்த கோர்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் தருவாங்க. அதாவது கூகுள் சர்டிஃபைட் சர்டிஃபிகேட் தருவாங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா இன்டர்வியூல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப்ல தான் நமக்கு ஃப்ரீயா தராங்க. இது பர்சனலா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அதனாலதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரௌசர்ல கோர்சரா அப்படின்னு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதுக்குள்ள போயிட்டு உங்களோட அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதை நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அதோட டேஷ்போர்டு, ஹோம் டேஷ்போர்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட் பாப்புலர் சர்டிஃபிகேட், அதாவது கூகுள் கம்பைன் பண்ணி மோஸ்ட் பாப்புலர் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் பாப்புலர் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் டேட்டா அனலிட்டிக்ஸ், கூகுள் ஐடி சப்போர்ட், கூகுள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஐபிஎம் டேட்டா சயின்ஸ், சம்திங் கம்பெனிஸோட கூகுள் யூஎக்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு கூகுள் யூஎக்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ இந்த யூஎக்ஸ் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர் லெவலில் நம்ம கற்றுக்கலாம். அதாவது 6 மந்த் இந்த கோர்ஸ். ஸோ 6 மந்த்தில் 10 hours per வீக் முடிச்சிங்கன்னா மட்டும்தான் 6 மந்த்துக்குள்ள முடிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் டிகிரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் போய் படிக்கிற டிகிரி சர்டிஃபிகேட் மாதிரியே இதில் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதாவது கூகுள் ப்ரொவைட் பண்ணுற இதில் ஒரு கோர்ஸில். ஓகே, கூகுள் யூஎக்ஸ் டிசைன் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா ப்ரொஃபஷனலாகவே இந்த டொமைனில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வெளில ஆயிடலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ரோல் பண்ணுறேன். இந்த கோர்சஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கோர்ஸ் பத்தி சம் பேசிக்ஸ் நாலேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அவுட்கம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெஸ்யூம் ரிவ்யூவில் நீங்க இந்த சர்டிஃபிகேட்டை போட்டுக்கலாம். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெரியர் சப்போர்ட்டுக்கு இருக்கும். ஓகே, ஸோ கோர்சஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மொத்தம் 7 கோர்ஸ் சீரியஸ் அப்படி ஒரு சீரியஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுல 7 சீரியஸ் இருக்கும். இந்த ஒரு சீரியஸ் முடிக்க 1 மந்த் ஆயிரும் கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன சீரியஸ்ன்னு பார்ப்போம். ஃபவுண்டேஷன் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் தி யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் பில்ட் ஒயர் ஃப்ரேம் சம்திங். அந்த டொமைன்ல இருக்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு 7 சீரிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீரிஸை முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து வீக்லி டெஸ்டஸ் இருக்கும். டெஸ்டஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஏன்னா கெரியர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கெரியர் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூம்ஸ் சம்திங்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கெட் அ ஹெர்ட் யுவர் டிகிரி. ஸோ உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க, ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இதை என்ரோல் பண்ணுவோம். ஸோ என்ரோல் பண்ணன்னு பார்த்தீங்கன்னா என்ரோல் தி 7 கோர்ஸ் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த் 3 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு 6 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 579 பர் மந்த். அதாவது டோட்டலாக இந்த கோர்ஸ் வந்து 3500 சம்திங் கொடுத்துருக்காங்க 50% ஆஃபரில். அதாவது பர் மந்த்துக்கு 572 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃப்ரீயாகவே ஸ்காலர்ஷிப்ல எப்படி இந்த கோர்ஸை கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். இங்க பாருங்க, டோட்டலா நம்ம 3500 சம்திங் நம்ம பே பண்ணணும். ஸோ இப்போ ஸ்காலர்ஷிப்ல எப்படி இந்த கோர்ஸை ஃப்ரீயா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் நமக்கு யாரு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றா, அதாவது நமக்கு யார் ஸ்பான்சர்ஷிப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டாடா ஸ்டைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் தான். வெப்சைட் இல்ல, இவங்க வந்து டாடா கம்பெனிஸ்ல ஒரு குரூப். ஸோ இவங்க வந்து டாடா ட்ரஸ்ட் மூலியமா நமக்கு வந்து ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்காக நமக்கு வந்து இந்த கோர்சஸ் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் எப்படி ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ட்ரஸ்ட்ல இருந்து நமக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம டீடைல்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்மளோட டீடைல்ஸ் இவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. டாடா ஸ்ட்ரைவ் தான் இந்த கூகுள் கெரியர் சர்டிஃபிகேட் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. டாடா ஸ்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ்ல சம் டீடைல்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இமெயில் கேட்டிருக்காங்க. உங்களோட வேலிடான இமெயிலை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இமெயில தான் உங்களுக்கு எல்லா லிங்க்ஸுமே ஷேர் பண்ணுவாங்க. அஃபிஷியலா அந்த கோர்ஸை என்ரோல் பண்றதுக்கான லிங்க்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அதனால ஆக்டிவா இருக்க இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூட். ஓகே, அதாவது நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜ் நேம் இங்க ஏதாவது தேடி கண்டுபிடிச்சு நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க அப்படிங்கிறது, யூஜி, பிஜி மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்டா என்ன கிராஜுவேட் ஆனீங்களோ அந்த கிராஜுவேட்டை நீங்க போட்டுக்கோங்க. அந்த கிராஜுவேட் ஆன காலேஜ் நேமை போட்டுக்கோங்க. ஸோ இப்போ சம்திங் தமிழ்நாட்டில் இருக்க காலேஜ் சம்திங் ஏதாவது ஒரு காலேஜ் நீங்க போட்டுக்க கூடாது. நீங்க எந்த காலேஜ் படிச்சீங்களோ அந்த காலேஜ் நேம் தான் நீங்க போடணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. மிடில் நேம் கேட்டிருக்காங்க. மிடில் நேம் தேவையில்ல. அதாவது இந்த ஃபீல்டு வந்து ரெக்கார்ட் இல்லை. இதை நீங்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. அதாவது உங்க இனிஷியல் இல்லை உங்க ஃபாதர் நேம் சம்திங்கை போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வேலிடான டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர். ஓகே, உங்களுக்கு கால் பண்றதுக்காக கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்க கான்டாக்ட் நம்பர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +91 கொடுக்காம, நம்மளோட கண்ட்ரி கோட் கொடுக்காம, வெறும் கான்டாக்ட் நம்பர் 10 நம்பர்ஸை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரும் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி கான்டாக்ட் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பராவே இருக்கும். அதே மாதிரி +91 கண்ட்ரி கோட கொடுக்காமயே நீங்க உங்களோட கான்டாக்ட் நம்பர் என்ட்ரி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க லாஸ்ட்டா என்ன கிராஜுவேட் ஆனீங்களோ அந்த ஃபீல்ட நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த கிராஜுவேட்ல எதுவுமே இல்ல, இந்த டிகிரில எதுவுமே இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் குடுத்து நீங்க என்ன கிராஜுவேட் ஆனீங்களோ உங்களோட டிகிரிய என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிகேஷன் உங்களோட டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ட நீங்க ப்ராப்பரா என்ட்ரி பண்ணிக்கோங்க. யூஜியா இருந்தாலும் சரி, பிஜியா இருந்தாலும் சரி, உங்களோட வேலிட் டிபார்ட்மெண்ட்ட என்ட்ரி பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் அவுட். ஸோ இதுதான் வந்து மெயின். ஸோ எந்த இயர்ல பாஸ்ட் அவுட் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2020ல இருந்தா இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. 2020ல இருந்து 2026 வரைக்கும். ஸோ இதுக்குள்ள கிராஜுவேட் ஆன பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் இந்த கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மந்த் ஆஃப் பாசிங் அவுட். நீங்க எந்த மந்த் பாஸ்ட் அவுட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் மேல், ஃபீமேல் ஆர் டிரான்ஸ் உமன் சம்திங் கேட்டிருக்காங்க. நீங்க மேலா இருந்தா மேல் கொடுத்துக்கோங்க, ஃபீமேலா இருந்தா ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட ஹோம் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. வீட்டு அட்ரஸ், ப்ராப்பரான வீட்டு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பின்கோட் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த உங்களோட ஏரியாவோட பின்கோடு சம்திங் டிஸ்ட்ரிக்ட் சர்க்கிளோட பின்கோட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் வேலிடான டிஸ்ட்ரிக்ட் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது தமிழ்நாடா சம்திங் இங்க இருக்கும். ஸோ தமிழ்நாடு நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் நேம், அதாவது அவங்க கொடுக்குற ஒரு 5 சர்டிஃபிகேட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 5 சர்டிஃபிகேட்ஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்க. அது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஐடி சப்போர்ட் ப்ரொஃபஷனல், தென் கூகுள் யூஎக்ஸ் டிசைன் ப்ரொஃபஷனல், தென் கூகுள் டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ரொஃபஷனல். நம்ம கூகுள் யூஎக்ஸ் டிசைன் ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா 5000 கட்ட சொல்லியிருந்தாங்க அந்த கோர்ஸ்க்காக. ஸோ இது ஃப்ரீயா கொடுக்கறதுனால உங்களுக்கு 5 சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதுல உங்களுக்கு எந்த டொமைன் வேணுமோ அந்த டொமைன், எந்த சர்டிஃபிகேட் வேணுமோ அந்த சர்டிஃபிகேட் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுள் டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ரொஃபஷனல் கொடுக்குறாங்க. கூகுள் ஐடி ஆட்டோமேஷன் வித் பைத்தான் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலா கூகுள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் காமர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் தான் நமக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்காலர்ஷிப்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வில் யூ ஏபிள் டு மைக்ரேட் அதர் ஐடி பிளேசஸ் ஜாப் ரேக்கர்ஸ், ஐடியில் தான் நீங்க ஜாயின் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்துக்கோங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஆனுவல் ஃபேமிலி இன்கம், உங்களோட ஃபேமிலி இன்கமோட ஆனுவல் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்னல பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களோட ஆனுவல் ஃபேமிலி இன்கம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ப்ரொஃபஷனல் ஆஃப் பிரைமரி ஏர்னர், அதாவது வீட்டில் யார் பேசிக்காக ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி ஃபாதராக தான் இருப்பாங்க. ஸோ அதனால அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. ஃபாதர், மதர், பிரதர் சம்திங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆடியன்ஸ் ப்ரொஃபஷனல். ஸோ அந்த மாதிரி அந்த இது டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் ஆஃப் பிரைமரி ஏர்னர், அந்த பிரைமரி ஏர்னர் வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபாதர்னா ஃபாதர், மதர்னா மதர், பிரதர்னா பிரதர் சம்திங் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் அவைலபிலிட்டி, உங்ககிட்ட லேப்டாப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் அவைலபிளா இருந்தா நீங்க கொடுத்துருங்க. அதர்வைஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்லி அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில் 3 டீட்டெயில்ஸ் தெளிவா இருக்கும். ஸோ தெளிவா பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் அவைலபிலிட்டி. ஸோ இன்டர்நெட் அவைலபிலிட்டி எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஒய்ஃபை மூலியமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை ப்ராட்பேண்ட் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை ரெண்டுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி டேட்டா பேக், இந்த திஸ் கோர்ஸ் ரெக்வயர்ஸ் அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா பேக், ப்ளீஸ் சஜஸ்ட் யுவர் கரண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணால் கண்டிப்பாக டேட்டா பேக் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதனால உங்களோட மந்த்லி டேட்டா பேக் வந்து நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லிங்க்டின் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது லிங்க்டின்ல கண்டிப்பாக அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெக்கார்ட் ஃபார்மாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணி அதுக்கு மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் லிங்க் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ்ல நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு போனோம்னா என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதாவது நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் டெஸ்ட் சம்திங் பேசிக்கா ஒரு காமனான ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க. ஒரு டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கரெக்ட் சென்டென்ஸ், அதாவது வெர்பல்ல ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனலா ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை தி ட்ரூ, அதாவது ட்ரூவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் அப்படின்னு சொல்லுங்க. பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து ஃபார்மை சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தோம். அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அவங்க எதுக்காக நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோம். ஸோ அப்ளை லிங்க் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெல்கம் வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நமக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
அதாவது நம்மளோட கோர்ஸரை நம்ம ப்ரொஃபைலை ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த லிங்க்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு 2 மெயில் வந்தது. அந்த 2 மெயில் கோர்ஸரால இருந்து தான் வந்திருக்கு. ஸோ என்னோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க எனக்கு மெயில் பண்ணாங்க. ஓகே, நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸா கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மெயில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியர் கௌதம் முருகன், யூ ஹாவ் ஜஸ்ட் ரிசீவ்டு கம் பேக் டு பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு செட் அப் பர்சனல் அக்கௌண்ட். அதாவது அவங்க வந்து நமக்கு அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்காக பர்சனல் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்குள்ள போயிட்டு நீங்க பர்சனல் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த கூகுள் கோர்சராக்குள்ள போய் எந்த கோர்ஸை லாகின் பண்ணாலும் உங்களுக்கு அந்த 6 கோர்ஸ்லயே எல்லா கோர்ஸுமே ஃப்ரீயா தான் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட் செட்டப்பை செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு ஃப்ரீயா கிடைச்ச கோர்சஸாக நான் பார்க்குறேன். அதாவது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கூகுள் ஆன்லைன் கோர்ஸ், ஓகே, இந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். அந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா கூகுள் யூஎக்ஸ் டிசைன்ல ஒன் ஆஃப் தி பாத் சீரியஸ், அதாவது ஃபர்ஸ்ட் சீரியஸ். ஓகே, ஸோ கோ டு த கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எனக்கு இந்த கோர்ஸ் 5000 கேட்டிருந்தாங்க. நான் எப்படி ஃப்ரீயா என்ரோல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாடா ஸ்டைல் ஸ்காலர்ஷிப்பை யூஸ் பண்ணி தான் நான் ஃப்ரீயா என்ரோல் பண்ணேன். ஸோ இப்போ எனக்கு பாருங்க கோர்ஸ்க்கான கண்டென்ட் எல்லாம் வந்துருச்சு. இந்த 7 சீரிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் கூகுள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல. ஃபர்ஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. கிரேட்ஸ், நோட்ஸ், டிஸ்கஷன் ஃபார்ம், மெசேஜ் எல்லாமே கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4, அதாவது ஒரு சீரிஸ் படிக்க நமக்கு 1 மந்த் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பாருங்க வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு கோர்ஸ் கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க வந்து கெட் பண்ணி இதை நீங்க கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலா சர்டிஃபிகேட் ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க, நான் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பதான் மற்றவங்களும் வந்து இந்த சர்டிஃபிகேட் ஏர்ன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேல்யூபிளான கிரியேட்டிவான கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ தேங்க்யூ.